ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொசிக்கி மோரியோவை பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்த ஒன் பீஸ் சாப்டருக்கு அப்புறம் எல்லாருமே அந்த சாப்டரில் வந்த கவர் ஸ்டோரி பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கவர் ஸ்டோரியில் ஒரு கிரேவை காமிச்சிருப்பாங்க, கூடவே ஒரு நேமை காமிச்சிருப்பாங்க. அந்த நேமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த கவர் ஸ்டோரியில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு தெளிவாக தெரியும், லூஃபி வானோவை விட்டு போனதுக்கப்புறம் யாமட்டோவுமே வானவை சுற்றி பார்த்துட்டு இருப்பா. லைக் ஓடன் போன மாதிரி நம்ம யாமட்டோவுமே ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு இருப்பா. அப்போ ரிங்கோ ரீஜனில் ஒரு கிரேவுக்கு போயிருப்பா. கூட கீக்கு சோ அப்புறம் 2 பேர் இருப்பாங்க. மொத்தமா 5 பேர் அந்த கிரேவுக்கு போயிருப்பாங்க. அப்போ ஒரு லைன் போட்டிருப்பாங்க, இந்த கிரேவுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கான், அவன் வெஸ்ட் ப்ளூல பிறந்து ரிங்கோ ரீஜன்ல வளர்ந்தவன்ட்டு. அதுக்கப்புறம் யாமோட்டோ அந்த கிரேவுக்கு மரியாதை செலுத்து போஸ்ட்ல இன்னொரு லைன் போட்டு கேட்பாங்க, இந்த ஹீரோ கைடோக்கு எதிராக ஃபைட் பண்ணான், அவனோட வில்லேஜை பாதுகாக்கிறதுக்காண்டி ஃபைட் பண்ணான், இந்த எண்டில் வந்து அவன் இறந்து போயிட்டான், அவனோட பாடி கூட கிடைக்காம காணாமல் போயிட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் மரியாதை செலுத்திட்டு வர போஸ்டில் தான் அந்த கிரேவோட நேமை நமக்கு காமிப்பாங்க. அந்த நேம் என்னன்னா கொசிக்கி மோரியோன்ட்டு. அண்ட் இன்னொரு லைனையும் போட்டு காமிப்பாங்க, இவர் வந்து இந்த ஹீரோ வந்து பைரட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்ட்டு. இதுக்கப்புறம் தான் எல்லாருமே இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து கெக்கோ மோரியான்ட்டு. நமக்கு தெளிவாக தெரியும், கெக்கோ மோரியோ கைட கூட ஃபைட் பண்ணியிருக்கான். அண்ட் அவன் வந்து வெஸ்ட் ப்ளூவில் பிறந்தவன், அதே மாதிரி பைரட்டுன்ட்டு. அண்ட் குறிப்பாக கெக்கோ மோரியோட ஃபர்ஸ்ட் நேமான கெக்கோவை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் கொசிக்கின்னு வரும். இதை வச்சு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. கெக்கோ மோரியோ வந்து ஆக்சுவலி வான கண்ட்ரி சேர்ந்தவன், அதுலேயும் கொசிக்கி கிளானை சேர்ந்தவன்ட்டு.